ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசு என்ற சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் வந்து மின்னல் வேகத்தில் போயிட்டு மின்னல் வேகத்தில் இறங்கிருச்சு. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சு பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழா வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதை சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிவே இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இது பண்ணாமல் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து 1 வருஷமாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் அந்த அளவுக்கு ரீச் இல்லை. இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து நம்மளோட சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டேது, யூடியூப்பும் ப்ரொமோட் பண்ண மாட்டேது இது கண்டென்ட்டும். அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்களாச்சும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஒரு 2 பேர் 3 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ரீச் ஆச்சுன்னா நானும் இதை வச்சு இது பண்ணிட்டு போகலாம். ஏன்னா வந்து 1 வருஷமாக இது கூட ட்ராவல் பண்ணிருக்கிறேன். இருந்தாலும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியல. அதை மிஸ்டேக் பண்ணாலும் சொல்லிங்கய்யா, சொல்லிட்டுனா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே அதை நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபராக கவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆளில் வீடியோ போட்டால் ஒரு நாளைக்கு வந்து பல மில்லியன் போகுது. நம்மளும் 10-20 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த பைசூன்ற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸோட கம்பெனி தான் சொல்லணும். இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல அகாடமி வந்து நடத்தி கொடுத்துச்சு. என்னென்னா பைசூன்ற சொல்லுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து அந்த இடத்துல நிறுவி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. என்னென்னா ஐஏஎஸ், நீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து வந்து சொல்லிக் கொடுத்துருச்சு. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தேவை. இப்போ அந்த முக்கியமான இது படிப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எளிமையான முறையில் வந்து மக்களுக்கு வந்து எப்படி புரிதல் வேணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வந்து மாற்றுறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி மாற்றதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1ஆம் கிளாஸ்லேருந்து நீ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு வேலையில் வந்து உட்கார்ந்தா கூட அதுக்கப்புறம் என்ன நாலேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைசோ அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. அந்த பைசோ அப்ளிகேஷனில் வந்து ஃபீ வந்து மினிமம் வந்து 3000-லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. அந்த 3000-லேருந்து 1 லட்சம் வரைக்கும் ஃபீ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டேப்பில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பைசூன்ற அந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தினா அதுக்கான இவ்வளோ விதிமுறைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடியறதுக்கு வந்து 3 மாதம் முடியும், 1 இயர் முடியும். அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இடையில வந்து வெளியே போனோம் அப்படின்னா 14 நாளைக்கு போய்க்கலாம். ஆனால் 14 நாளைக்கு போனால் அது வந்து நிறைய சிக்கல்கள். இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இங்கே வர வேண்டாம், அங்கே போ, அங்கே போயிட்டு இங்கே வரக்கூடாது, நீ ஃபஸ்ட்டு இங்கே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி அலைக்கு விடுற மாதிரி அந்த வெளியே போகிற கேன்சலேஷன் இப்போ ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் வச்சுருக்காங்க பைசூவில். அந்த மாதிரி இருந்ததுனால மக்கள் வந்து அந்த இரிட்டேட்டிங் அந்த மாதிரி இது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைசு கம்பெனி வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரான குவாலிட்டி தான். ஆனால் பட் வந்து எஜுகேஷன் வந்து என்னன்னா லைவில் வந்து போகிறதோட ஆன்லைனில் போகிறதோட ஆஃப்லைனில் வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஸ்கூலில் காலேஜில் லைஃப்பில் வந்து ஆஃப்லைன் போயிட்டு இருப்போம்ல. இந்த ஆன்லைன் லைஃப் வந்து மாறும்போது கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து பைசு ஆப் கொண்டு வந்து தொட்டுச்சு. இதில் வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக பணக்கார பட்டியலில் வந்து இடம் சேரணும்ல, அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடிச்சிருப்பாங்க பைசு கம்பெனி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிறைய பேர் வந்து யூசர் வந்து நிறைய உள்ள வந்து வந்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து வரும்போது இந்த கம்பெனி வந்து நல்லா வளர்ந்துட்டு போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுறது வேற ஒருத்தர். இப்போ வந்து ஒரு 50 கோடி தரேன், எனக்கு வந்து நீ நான் ஒரு கம்பெனி ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கோ அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 பேர் பார்ட்னரை சேர்த்திட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு விட்டாங்க. பணம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பணம். நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறியோ அதோட பல மடங்கு வந்து பணம் வந்து குமியுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து கையெடுக்கிறாரு. மார்க்கெட்டிங் கையெடுத்து என்னன்னா, இந்த பைசோ ஆப் வந்து இது வரைக்கும் இருக்கிற வேர்ல்டு வைடுக்குள்ள உலகம் முழுவதும் இந்த கம்பெனி வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உலகம் முழுவதும் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. உலகம் முழுவதும் ப்ரொமோஷன் பண்ணும்போது என்னன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வருது. இது வந்து அளவு கடந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறாரு. அளவு கடந்த பணத்தை வந்து சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சரியான முறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. எந்த இடத்துல வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியாமல் பணத்தை வந்து இஷ்டத்துக்கு இப்போ ஸ்டார்ட் அப் அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனின்றது பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. பணம் வந்து ஏதோ ஒரு மறைமுகத்தில் வருது. இப்போ வந்து ஒரு நான் வேறு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வேணும், கரண்ட் பில் கட்டணும், சேர் வேணும், ஆஃபீஸ் போகணும், ஏசி போகணும், இதெல்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல 100 பேர் வேலை செஞ்சால் போதும். இப்போ அந்த 100 பேருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி நிறைய இது வந்து ஈஸியாக இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி மார்க்கெட்டிங்கில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடரலான்னு பிளான் போட்டார். ஆனால் போன வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருச்சு. இந்த கொரோனா முடிஞ்சு நிறைய பேர் வந்து வெளியேறிட்டாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து
கம்மி பண்ணி வந்துட்டாங்க. தொடர் கம்மி பண்ணதுனால என்னதுன்னா பைசு அப்போ வந்து மேலே இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு கீழே வந்துருச்சு. இவர் வந்து நினச்சிருந்தா கரெக்டாக வழிமுறை பண்ணி கரெக்டான வழி நடத்திருந்தாங்கன்னா பலாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு மக்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து கம்மி பண்ணி தரோம். நல்ல ஒரு கம்பெனி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். இன்னும் வந்து பணம் வந்து இப்போ இருக்கிறதோட பல கோடி ரூபா சம்பாரிச்சு உலக பணக்கார பட்டியலில் இடம் சேர்ந்தார். ஆனால் அதுக்கு வந்து பணக்கார பட்டியலே இருந்திருப்பார் இது வரைக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இருக்கிற பணம் வந்து ஒரு 10 கோடி 15 கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 25 கோடி வந்து செலவு பண்ணுறது. இப்போ வந்து தாராளமாக செலவு பண்ணுறது எங்கே காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து லோன் வாங்குறது. பேங்க்கில் வந்து லோன் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா இந்த மிகப்பெரிய ஹேக்கர் ஃபுட்பால் பிளேயர் ஆகட்டும், ஹேக்கர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஜெர்சியில் ஆகட்டும், இந்த மாதிரி பிசிசிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செலவு பண்ணி உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் பண்ணுதானே அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டிவால் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து நிறைய கம்பெனிகள் அப்படி தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்கணும். பேடிஎம் பார்த்துக்கோ, இது பார்த்துக்கோ, இந்த மாதிரி வைசோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து ஐசிசியில் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனி சொல்லிட்டே வந்துட்டே இருக்கலாம். அடுத்த லெவலில் வந்து ட்ரீம் லெவல் வந்துருக்கு. ட்ரீம் லெவல் எப்போ போக போகுதுன்னு தெரில, டிவால் ஆக போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து நிறைய ப்ரொமோஷன் உச்சத்தை தொட்டு போன விதத்தில் வந்தது. கரெக்டான வழிமுறையில் தேவையில்லாமல் செலவுகளை வந்து இது பார்த்தீங்கன்னா கவனிக்கிறதுல படம் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு வந்துருதுரா, நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு எண்ணத்தை நல்லா போட்டு இந்த பைசு வந்து கம்பெனியோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியில் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து தடை பண்ணியிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் வந்து எங்கேயும் வெளியில் போயிருக்கிறாரு. பைசோட நிறுவனர் ரவீந்தர் அவர்கள் அப்படி பற்றி இடி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்ட இந்த பைசு கம்பெனி அவங்க செஞ்ச தவறு தான் சொல்லணும், முக்கியமாக சொல்கிறோம். அந்த தவறை வந்து கரெக்டாக பயன்படுத்தினால ஆகும். மிகப்பெரிய இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பைசு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேரில் வந்து நீ வந்து உங்களுக்கு குழந்தை வந்து 1ஆம் கிளாஸ் படிக்குது இல்லை ஒரு 10வது படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நேரில் வந்து அந்த கம்பெனிகளில் எப்படியாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணி அவனை வந்து லாகின் பண்ணி அந்த பணத்தை வாங்கணும். அந்த அவங்களுடைய அங்கே மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லாகின் பண்ணி ஆகணும். அப்படின்றது நாங்களே உங்களுக்கு பையனுக்கு வந்து டெஸ்ட் வச்சுக்கிங்க, டெஸ்ட் வச்சு எங்கள் பையன் வந்து செலக்ட் ஆனால் நாங்களே வந்து எங்கள் இதுக்கு கோர்ஸில் இது பண்ணிக்கிறோம். செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து நல்லா படித்தாங்கன்னா நீங்கள் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் கன்வெர்ஸ் பண்ணி உங்கள் பைசோன்ற அந்த அப்ளிகேஷனை வந்து வாங்கி வச்சிடணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தோம் பைசோட மார்க்கெட் டீம் வந்து நிறைய பேருக்கு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா இந்த பைசோ கம்பெனியில் மார்க்கெட்டிங் பண்ண நிறைய டீமை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு பாதி பேர் தூக்கிட்டாங்க. நிறைய பேர் இழந்துட்டு வராங்க. நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. ஏன்னா கம்பெனி வந்து டிவால் ஆக போகுது, நம்மளுக்கு இருக்கிற வருமானம் கூட வராது போயிடும், அப்புறமேட்டு நான் வேறு எங்கே கம்பெனி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இழந்துட்டு போயிருக்கிறேன். இந்த ரவீந்திர வந்து இப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து 0க்கு வந்துட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து சந்திச்சிருக்கிறாரு. அதனால எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்தாலும் சரி, யார் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணா இருந்தாலும் சரி, கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். யாரும் ஜெயிக்க முடியாது சொல்லாது, எந்த மாதிரி மெத்தடாக இருந்தாலும் சரி. ஆனால் பட் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோம். அதனால் திபால் ஆகிறது ஒரு நிமிஷம் கிடையாது. நம்ம வந்து கஷ்டப்படுறது ஜெயிக்கிறது வந்து பல மணி நேரம் வந்து முயற்சி பண்ணாதான் ஒரு நாள் வந்து இது பண்ண முடியும். அதனால் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு அது வந்து நல்ல முடிவை எடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி நிறைய விஷயங்கள் பணத்தை வந்து இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத அப்ளிகேஷனில் போட்டு இவங்க மக்களை வந்து எப்படியாச்சும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஷன் பண்ணி இழந்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர். இதே வந்து பார்த்தீங்கன்னா பைசோ கம்பெனி வந்து இழந்தது நிறைய பேர் இழந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல், ஏன்னா லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி ஆனால் பைசோ கம்பெனியில் நிறைய பேர் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, அதுவும் சொல்லிடலாம். வாழ்ந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் பட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை பைசோ கம்பெனி டிவால் ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டு போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து பாருங்கள், என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜிஎம்எஸ் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருந்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.